வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் இனி எச்சரிக்கையுடன் இருக்க தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கு. பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்காக தமிழ்நாட்டு இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது தற்போது அதிகரித்து வருகிறது. தகவல் தொழில்நுட்ப பணி என்ற பெயரில் கம்போடியா, தாய்லாந்து, பர்மா ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் அழைத்து செல்லப்பட்டு அங்கு சென்றவுடன் சட்டவிரோதமான இணையதள நடவடிக்கைகளில் ஈடுபடும்படி அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். அதேபோல சட்டவிரோதமான இணையதள பணிகளை செய்ய மறுக்கிற நபர்களையும் கடுமையாக துன்புறுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. தகவல் தொழில்நுட்ப பணி என்று நம்பி சென்ற இளைஞர்கள் சட்டவிரோதமாக தாய்லாந்து எல்லை வழியாக லாவோஸ் நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு லாவோஸில் உள்ள கோல்டன் ட்ரையாங்கிள் என்ற சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கடுமையாகவும் கட்டுப்பாடாகவும் நிலைமைகளின் கீழ் பணிபுரிய சிறைப்பிடிக்கப்படுகின்றார்களாம். இது போன்ற கொடூர செயல்களில் இருந்து கடந்த வருடம் மட்டும் 83 தமிழர்களை அயலக தமிழர் நலத்துறை மீட்டிருக்கு. இது போன்ற மோசடி வலையில் இளைஞர்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கை உணர்வுடன் ஆட்சேர்ப்பு முகவர் மற்றும் வேலை செய்யவிருக்கும் நிறுவனத்தை பற்றி நன்றாக விசாரித்து பணிக்கு செல்ல தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்கு. வேலைக்கான விசாவின் உண்மை தன்மையும் அதோட முறையான பணி ஒப்பந்தம் குறித்தும் பயணிப்பதற்கு முன்னாடி பணிபுரிய செல்ல உள்ள அந்த நாட்டில் இந்திய தூதரகம் அல்லது இந்தியாவில் உள்ள தூதரகம் மூலம் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. அயலக வேலை வாய்ப்பு தொடர்பான விவரங்கள் மற்றும் அயல் நாடுகளில் உள்ள தமிழர்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்து தீர்வு காண தமிழ்நாடு அரசின் அயலகத்துறை நலத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்தியாவிற்குள் என்றால் 1830309373 என்ற தொடர்பு எண்ணும், அயல் நாடுகளில் இருந்தால் 8069009901 என்ற எண்ணை தொடர்பு கொள்ள தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்கு. மேலும் குடிபெயர்வதற்கோ பாதுகாப்பு அலுவலர் சென்னை உதவி எண் 9042149222 அவர்களையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.